இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்கும் எண்ணம் இல்லை என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான விவரங்கள். ஹரிதா, வணக்கம். தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்த நாள் தொடர்பான ஒரு அறிக்கையாக அது வெளியிடப்பட்டிருக்கின்றது. கழகத்தின் ஆட்சியை மீண்டும் மலர செய்வோம், தமிழ்நாட்டின் பெருமைகளை நிலைநாட்டி நல்லாட்சி வழங்கிட உறுதியேற்போம் என தலைப்பிட்டு அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் அவர் சூசகமாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என அதிமுகவுக்கு உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் குரல்கள் எழ தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு சாத்தியமே இல்லை என எடப்பாடி பழனிசாமி சூசகமாக தன்னுடைய அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கழக அந்த கொள்கை வீரர்களின் கூடாரமாக திகழ்கிறது என்றும், பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கழகத்தை காட்டி கொடுக்க தயாராக இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என்றெல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவது கேட்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் எவருடைய பெயரையும் குறிப்பிடாமல் ஓநாய் என்றும் வெள்ளாடு என்றும் கலை என்றும் பயிர்கள் என்றும் குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார். அதாவது அதிமுக தற்போது இருக்கக்கூடிய இயக்கம் ஒரு கொள்கை கூட்டமாக, கொள்கை வீரர்கள் நிறைந்திருக்கக்கூடிய கூட்டமாக இருப்பதாகவும், பிரிந்து சென்றவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் அதிமுகவை காட்டி கொடுக்க தயாராக இருந்ததாகவும், திரைமறைவில் அவர்கள் அரசியல் பேரங்கள் பேசியதாகவும் பேராசைக்காரர்களாக திகழ்ந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே ஓநாயும் வெள்ளாடும் ஒரு நாளும் ஒன்றுபட்டு இருக்க முடியாது எனவும், கலையும் பயிர்களும் சேர்ந்து வெள்ளாமை கொடுக்க முடியாது எனவும், அது மட்டுமில்லாமல் விசுவாசமும் துரோகமும் தோளோடு தோள் நிற்க முடியவே முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக ஜெயலலிதா பிறந்தநாள் வாழ்த்து மடலாக அவர் வெளியிட்டிருந்தாலும் கூட அதில் அவர் சொல்ல வரும் செய்தி, அதிமுகவினுடைய தொண்டர்கள் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த தலைமைதான், இதில் புதிதாக அணிகள் சேர்க்க வாய்ப்பு கிடையாது, நாம் எந்த அணிகளாக இருக்கின்றோமோ நாமே சென்று தேர்தலை சந்திப்போம், வெற்றி பெறுவோம், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்களான தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய நல்லாட்சியை நாம் மக்களுக்கு வழங்குவோம் என்று தன்னுடைய அந்த 2 பக்க அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம் என்றும், மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் என்றும், இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படுவேன் என்றும், எனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டுகள் வந்தாலும் அதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என்றும் ஏற்கனவே சூளுரைத்த ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கோட்டை பயன்படுத்தி அவர் தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.